ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கைஜு நம்பர் 8 அப்படின்ட்டு நியூவாக ரிலீஸ் ஆன அனிமியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரியில் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமும் ஒரு எபிசோட்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 எபிசோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் செகண்ட் சீசன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக டேட் அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கு மேலே தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அனிமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமி வேற லெவலில் இருக்குது கைஸ். ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக பசிபிக் ரிம் பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது கைஸ். நல்ல ஒரு மூவியாக எடுத்திருப்பாங்க. அதில் என்ன ஒரு கான்செப்ட் இருக்கோ அதே தான் இந்த அனிமிலையும் சொல்லியிருப்பாங்க. கைஜுக்கள் அப்படின்ற ஒரு மிருகங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு உலகத்துலேருந்து நம்ம உலகத்துக்கு ஒரு போர்ட்டல் மூலயமா வரும். அப்படி வர்ற அந்த விலங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் ஈகர் அப்படின்ற ஒரு ஜெயின்ட் ரோபோட்டை உருவாக்கி அதை அழிப்பாங்க. ஆனால் இந்த அனிமியில் அப்படியே டிஃப்ரெண்ட் கான்செப்டை மாற்றிருப்பாங்க. அதாவது நம்ம மனிதர்களுக்கு ஒரு ஷூட் ஒன்று தயாரித்து கொடுத்து அது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த கைஜுக்களை அழிக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த அனிமியில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன மாதிரியான ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாருன்னா நம்ம ஹீரோ ஒரு கைஜுவாகவே மாறிடுவார். அதாவது கைஜுக்கு உண்டான பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கிற மாதிரி இந்த அனிமியில் நமக்கு காட்டியிருப்பாங்க. அதுவும் ஒரு கைஜுவை பார்த்தீங்கன்னா அவர் உட்கொள்றது மூலயமா அந்த பவர்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவரால் மனிதனாகவும் இருக்க முடியும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கைஜுவாகவும் இருக்க முடியும். இப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இந்த கைஜுக்களெல்லாம் அழிக்கிற ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணுன்றது ஒரு ட்ரீமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கைஜு அப்படின்றத தெரியாமவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. மனிதர்களை கைஜுக்கள் அட்டாக் பண்ண வரும்போது அதை எப்படி நம்ம ஹீரோ அவரோட டீமோட சேர்ந்து சமாளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கிடைச்ச கைஜு பவரை வச்சு எப்படி சண்டை போடுறாருன்றது தான் இந்த அனிமியில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது கைஸ். ஏன்னா அனிமி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 9 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். எல்லா எபிசோட்ஸுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அனிமி இதுவும் ஒன்று தான். பசிபிக் ரிம் அப்படின்ற ஒரு மூவி சொல்லியிருப்பேன். அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். 2 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3rd பார்ட்டும் கூட எதிர்பார்த்துருப்போம். 3rd பார்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனிமியை பார்த்த அளவுக்கு அனிமி நல்லா தான் இருக்குது கைஸ். நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. என்ன ஸ்டோரியில் தான் கொஞ்சம் நமக்கு அங்கங்கே சந்தேகங்கள் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எதுக்காக அந்த கைஜு சின்ன விலங்கு உட்கொள்றாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு எப்படி இந்த பவர் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல நம்மளே யோசிப்போம் இது எதுக்குடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர மற்றபடி இந்த அனிமி சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க. சோலோ லெவலிங் மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு அனிமி தான். இந்த அனிமியை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். செகண்ட் சீசன் வருமானு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். டாடா, பை பை கைஸ்.